பள்ளிக்கூடம் கட்டுறது பொது விஷயம் தானே. இந்த ஆசாரிக்கு வேற வேலை இல்ல. பள்ளிக்கூடம் கட்டினா போர்டு பெஞ்ச் எல்லாம் செய்யலாம்ல. அதான் இவனை தூண்டி விட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாருல அது பஞ்சாயத்துல ஆசாரிக்கு சாரி பேசிக்கிட்டு போர்டு பெஞ்சு செய்யறதுக்கு நீ ஆசாரி இல்லையா? தூண்டி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆசாரி நான் தூண்டி விட்டதா நீ நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், எரியற விளக்க அணைச்சிட்டு என்னைய தேடுற கூட்டம் தானே, அப்படிதான் பேச நினைக்கிறேன். அப்ப நாங்க இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு அவசியமே இல்ல. என்னமா நடந்துட்டு இருக்கு பார்த்தேலா? உன் தேவமுத்திய காட்டிட்டு இல்ல. யோ, உனக்கு அவனுக்கு வரமுன்னா விவரத்தை பத்தி பேச என்ன அனாவசியமா தேவமுத்திய பத்தி ஜாதியை பத்தி பேசுறது? யோ, நீ என்ன சொன்னாலும் சும்மா கேட்டுக்கிட்டு கம்மன் கிடக்க. நாங்க ஒண்ணு நட்டம் செத்து போன அக்ராவரத்த ஆளு இல்லையா? நாங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்து இருக்கோம். எதுக்காக அனாவசியமா எங்க ஜாதியை பிடிச்சி இருக்கிறேன்? எங்களுக்கு சங்கல்லாம் இருக்கு தெரியுமோ? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு சேரி ஜனங்கள்ல, அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னவா ஐயர் அதிகமா பேசுறீரு? சரி ஜனங்க அவ்வளவு கேவலமா போச்சா? அந்த காலத்துல வட்டிக்கு துட்டு கொடுத்து வெத்து பேப்பர்ல வெள்ள பதிச்சு அடிமையாகி விட்டாங்க செட்டி. நம்ம பார்த்து செட்டிங்கிறாவே. நீங்க என்ன பேசினாலும் கேட்டு சிரிக்கிறதுக்கு நாங்க பெட்டி கடை வச்சு கொள்ளடிக்கிற நாடாளுங்க நினைச்சியா? வட்டிக்கு பெற்றவன் வியாபாரம் பண்றவன் நம்மள பார்த்து நாடாளுங்கிறான். சொர்ண கட்டு போய் இருக்கிறதுக்கு நாம என்ன கன்வெர்ட்டா? என்ன கன்வெர்ட்ங்கிற? இந்த ஊர்ல எல்லாமே கை நாட்டுங்க. இந்த கன்வெர்ட் வந்ததுக்கு பின்னாலதான் உங்களுக்கு ஆனாவனாவே தெரியும். இதுக்கு முன்னால உப்பு பொடி மிளகாய் எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? வெறும் நெல்லுக்கு தானே. இந்த கன்வெர்ட் வந்து கணக்கு சொல்லி கொடுத்ததுக்கு பின்னாலதான் காசு விற்க ஆரம்பிச்சீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பஞ்சாயத்து